வணக்கம் மகளி, நல்லா இருக்கீங்களா? இதுதான் இதாங்க டிஸ்க்ளைமரு. படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கால்ஸ் யாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகேவா? வி ஆர் ஃபாலோ ஆல் சிபி ரூல்ஸ். ஓகேங்க, வழக்கம் போல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, நேற்று வீடியோ சொன்ன மாதிரியே இன்னைக்கு கால் மார்க்கெட்டில் போச்சு. கரெக்டாக நேற்று என்ன சொன்னேன்? கால் மார்க்கெட்டுக்கு 80% சான்ஸ்ன்னு சொன்னேன். டே பை டே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக சொல்லி கொடுத்துட்டு நான் போகிறேன். ஓகேவா? நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? கால் மார்க்கெட்டுக்கு 80% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கால் மார்க்கெட்டில் தானே முடிஞ்சு. ஓகே டன். பெரிய இதுன்னு சொல்லலை, நம்மளோட அனலிஸ் கரெக்டாக இருந்துச்சு இன்னைக்கு. ஓகேவா? சரி, இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணேன். அதை ஸ்டோரி போகிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைன்னா என்னோட கடையும் பார்த்துட்டு மூஞ்செல்லாம் என்ன வடிக்குமே. ஏன் அப்படின்னா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் உங்கள் கூட பேசணும் அப்படின்னா என்னால் பேசவே முடியாது. உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். எனக்கு இக்கட்டான நிலையில்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்களும் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி. ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி மட்டும்தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி, ஏன்னா டைம் இல்லை. ஓகேவா? ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, நிஃப்டி பார்த்துருவோம். அதாவது நாளைக்கான அனலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, நாளைக்கான அனலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் சொல்கிறதான். நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான ப்ராசஸ் இன்றைக்கே ஆரம்பிக்கணும்ல. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கான மார்க்கெட் வச்சு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோவுக்கு முடிக்க பார்க்குறேன். ஆனால் கண்டென்ட்டில் எந்த ஒரு வீடியோவில் குவாலிட்டி இல்லைனாலும் கண்டென்ட்டில் எப்பயுமே குவாலிட்டி இருக்கணுங்கிறத நான் கண்ணு கருத்துமா இருக்கேன். சரி, ஓகே. நிஃப்டி இன்னைக்கு எவ்வளோல இருந்து முடிஞ்சிருக்கான் அப்படின்னா, டுடே க்ளோஸ் நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,322 டுடே க்ளோஸு. ஓகேவா? டுடே லோ 23,000. டுடே லோ செம லோ. கிட்டத்தட்ட ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா 180 பாயிண்ட் கிட்ட டுடே லோக்கு டுடே ஹைக்கு இருக்குது டிஃப்ரெண்ட். முதல்ல மார்க்கரை பிடிக்க நான் கற்றுக்கணும். ஓகே, 150 பாயிண்ட் பக்கம் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டலை இன்றைக்கி டபுள் கூட பண்ணிடலாம். சரி, ஓகே. டுடே ஹை பார்த்துருவோம். டுடே ஹை 23,350. நீங்கள் மார்க்கெட் சூப்பராக மூவ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு சைடுவே அப்படின்னு சொன்னாலுமே, சைடுவே அதாவது கால் என்ட்ரியில் போய் தான் சைடுவே பண்ணலாம். சைடுவே போனாலுமே நீட்டாக நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தான் மார்க்கெட். ரொம்பலாம் குழம்புற மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணல. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்குமே 150 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இதோட அனலிஸை நான் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி யார் யாரெல்லாம் பெரிய கை அப்படின்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி யார் யாரெல்லாம் டாப் லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இன்னைக்கு டாப் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டியோட 50 கம்பெனி, லார்ஜ் கம்பெனியில் மட்டும் பார்ப்போம். லார்ஜ் கேபிட்டல் இருக்க கம்பெனி மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாடா கன்சியூமர் தான் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ல டாடா கன்சியூமரு. செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோடெக். தேர்டா பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்லை, எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறவன் நம்ம சொமேட்டோ தான். ஓகே, ஃபோர்த்து ஸ்விக்கி. ஃபிஃப்த்து ஆல்வேஸ் டைட்டன். சிக்ஸ்த்து இந்தியன். ஹோட்டல்ஸ் ஆல்வேஸ் டாட்டா தான். இவங்க எல்லாருமே டாட்டா ப்ராடக்ட் தான். ஓகேவா? இன்றைக்கி மோஸ்ட்லி டாட்டா தான் மேலே வந்திருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி தூக்கி நிறுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாமே மார்க்கெட்டையே. ஏன்னா பெரிய கேபிட்டல் உள்ள கம்பெனி தான் இவங்களும் சரி. நல்ல கேபிட்டல் உள்ள கம்பெனி தான். டைட்டன் சொல்லவே தேவையில்ல. இன்ஜினியும் இவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க. ஓகே, இவங்க எல்லாருமே அதாவது லார்ஜ் கேபிட்டல் வச்சுருக்க கம்பெனி தான். நிஃப்டியோட டாப் 50 இருக்கவங்க இவங்கலாம். சரி, ஓகே. அடுத்து புரிஞ்சா? இன்னைக்கு இவங்களாம் தாங்க டாப்பில் இருந்திருக்காங்க. சரிங்களா? டே பை டே நான் முடிஞ்ச அளவுக்கு அனலிஸ்ட் கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே.
நாளைக்கான என்ட்ரி ஒரு நிமிஷம் பார்த்துருவோமா? சாரி, நாளைக்கான அனலைஸை பார்த்துருவோம். சராசரியாக நீங்கள் எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க ஒரே நிமிஷம் நான் லைவ்லேயே அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, டன். ஓகே, 23,330 முடிஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 23,330 முடிஞ்சிருக்கான். அனலைஸ் பண்ணாமல் தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ லைவில் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், நேற்று மாதிரி தான். சரி, ஓகே. டே பை டே நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களையும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஎம்ஐ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத விட நம்பர்ஸில் தான் மூவ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம நம்பர்ஸில் தான் மூவ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸ் சும்மா, அதாவது ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இண்டிகேட்டர் வச்சுக்குவோம். மற்றபடி எதுக்கு தான் நம்பரை வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணக்கூடிய நபர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் கம்மி அப்படிங்கிறதுனால நம்பர்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணணும். ஓகே, டுடே மார்க்கெட் மூவ் கடைசி 5 நிமிஷம் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுறேன். 23,330. ஓகே, நாளைக்கு சப்போஸ் இவன் ஹை பண்ணுறான் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வைக்கிறான் அப்படின்னா 23,600 அதிகபட்சம். ஓகே, அதிகபட்சமான ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்கலாம். சப்போர்ட் ஓகே போங்க. சப்போர்ட் 23,150 வரைக்கும் போகலாம். ஓகே, 23,600 ரெசிஸ்டன்ட் வைக்கலாம், 23,150 வரைக்கும் போகலாம். சரிங்களா? அதே மாதிரியே பர்சன்டேஜ் வைஸாக கால் ஆர் புட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் செக் பண்ணும். ஓகே, ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அனலைஸ் பண்ணாமல் வந்துட்டுனா மொத்தமாக அனலைஸ் பண்ணாமல் வரல, நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நாளைக்கு ஃபண்டமெண்டலாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். எஸ், நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு புட்டுக்கு 72% வாய்ப்பு இருக்குங்க. புட் மார்க்கெட்டு 72% வாய்ப்பு இருக்கு. அடுத்து கால் மார்க்கெட் தாராளமாக ஒரு 35 போட்டுக்குவோம். ஓகே, நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் அப்போ டவுனில் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே, டன். இப்போ 23,332 சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கேப் அப்பில் எவ்வளோ ஓப்பன் ஆகிறான்? ஒரு 60 பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்குவோம். ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சப்போஸ் 23,250 ஒரு 60 பாயிண்ட்லேருந்து 80 பாயிண்ட். ஓகே, அதாவது 23,250 ஓப்பன் ஆகணும் அப்படின்னா எங்கே வச்சுக்கலாம்? அதாவது டவுனில், அதாவது இது வந்து டவுன், இது வந்து அப்பு. சரிங்களா? டவுன் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தாராளமாக மார்க்கை எங்கே வச்சுக்கலாம்? 23,300 50 பாயிண்டில் வச்சுக்கலாம். மார்க் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரி, ரைட். ஏன்னா நான் வந்து கேண்டிலில் சொல்லித்தர முடியும், ஆனால் கேண்டிலில் நான் சொல்லித்தந்தேன் அப்படின்னா சரி, ஓகே. அதே மாதிரியே நீங்கள் அவ்வளோதான். இந்த இது இதோட முடிக்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேற்று போட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நல்லபடியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? இன்னொரு கிளாஸ் ஃபினிஷ். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வேறு என்ன இது சொல்லணும்? ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் செக் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஓகே, ஏன் அப்படின்னா சரி, ஓகே,
ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது. வீக் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்கப்ப டெக்னிக்கல் வேலை செய்யாதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ தான் நம்ம டெக்னிக்கல் வேலை செய்யும். ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குன்னா நம்ம டெக்னிக்கல் வேலை செய்யாது. ஓகே ஓகே, வழக்கம் போல் கடைசியாக டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருமே இந்த வீடியோக்கு இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேவா, நாளைக்கு வந்துடுங்க, வீடியோ வந்துடும். அதே மாதிரியே கமெண்டில் இன்றைக்கான வீடியோக்கான ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இதோட டே பை டே நான் பெட்டர் ஆகிட்டே வரேன். நிறையா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக சொல்லி சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே நீ இந்த வீடியோ இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டென்ட்டில் எந்த வித மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. டாட்டா, டேக் கேர். இன்னைக்கு பண்ண ட்ரேடை இன்றைக்கி வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். டாட்டா. இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். செல்லோ பையோ நான் ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. அது நம்ம we are follow all SEBI rules. ஸோ டேக் கேர், பாய். இவங்க பாய்.